பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் நாட்டிற்கு பில்லியன் கணக்கான முதலீடுகளை நாம் கொண்டு வருவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மொத்த மூலதன செலவில் வடக்கு கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 0.1% மட்டுமே ஆகும். இது அனுர அரசாங்கம் தமிழர்களுக்கு போட்ட பிச்சை. 45,000 தமிழர்களை கொன்றுவிட்டு இதுவே எங்களுக்கு போடும் பிச்சை. இதேவேளை சுகாதாரத்துறையில் வடக்கிற்கு 0.6%, கிழக்கிற்கு 0.8% ஒதுக்கியுள்ளீர்கள். முடிந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள். பில்லியன் கணக்கான பணத்தை நாம் நாட்டிற்கு கொண்டு வருகின்றோம். நான் இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருந்தேன். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என அவர் தெரிவித்துள்ளார்.